வணக்கம். இன்று ஆன்மீக அன்பர்களுக்கு கூறும் விளக்கம் எதுவெனில், நாம் வாழ்நாளில் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக அமைவதற்கு சித்தர்கள் அருளிய ஒரு முறையை பற்றிய விளக்கம்தான் இப்பொழுது நான் கூறப்போகிறேன். அதுதான் சரகலை. சரம் என்றால் என்ன? சரம் என்பது மூச்சு. சர ஓட்டம் என்பது இந்த மூச்சு காற்று ஓடும் விதத்தை குறிக்கிறது. சரகலை என்பது இந்த மூச்சு காற்றை பழக்கி பக்குவப்படுத்தி தான் விரும்பியவாறு இடநாசி வழியாகவோ அல்லது வலநாசி வழியாகவோ செயல்பட வைப்பதுதான் சரகலை ஆகும். மூச்சு காற்றானது இடநாடி வழியாக இடது நாசி துவாரத்தின் வழியாக இயங்குமே ஆனால் அது இடகலை அல்லது சந்தரகலை என்று அழைக்கப்படுகிறது. இதே மூச்சு வலநாடி வழியாக உள்புகுந்து வெளிவருமே ஆனால் அதற்கு பிங்கலை அல்லது சூரியகலை என்று பெயர். இந்த மூச்சுக்காற்று முதுகுதண்டின் வழியாக சுழுமுனை நாடியின் மூலமாக இரண்டு நாசி துவாரத்திலும் இயங்குவது சுழுமுனை என்று பெயர். எல்லோருக்கும் தெரியுமோ அல்லது தெரியவில்லையோ என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொல்வதை சொல்லிவிடுகிறேன். நமது ஆள்காட்டி விரலை கொண்டு மூக்கு தண்டின் குறுக்கே நாசி துவாரத்தின் அருகே வைத்து பார்ப்போமே ஆனால் மூச்சு சுவாசம் ஒன்று இட நாசி வழியே வந்து போய் கொண்டிருக்கும், இல்லையேல் வலது நாசி வழியாக வந்து போய் கொண்டிருக்கும். இதுதான் அனைவருக்கும் நடக்கும். இரண்டு நாசியிலும் மூச்சு ஒரே நேரத்தில் இயங்காது. அப்படி இயங்குவது என்றால் அது சுழுமுனையின் பொழுது மட்டுமே இயங்கும். இயற்கையாகவே இந்த மூச்சு 1.5 மணி நேரம் மாறி மாறி இயங்கும். அதாவது இடகலையில் 1.5 மணி நேரம், வலகலையில் 1.5 மணி நேரம் என்று மாறி மாறி இயங்கும் அனைவருக்கும். சரி, இந்த மூச்சை எப்பொழுது கணக்கீடு செய்வது என்றால், காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த மூச்சுக்காற்றினுடைய இயக்கம் ஆரம்பமாகும். அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. காலை தூங்கி எழுந்தவுடன் எந்த நாசியில் மூச்சு இயங்க வேண்டும், எந்த கிழமைகளில் இயங்க வேண்டும் என்ற கணக்கு இருக்கிறது. அதை இன்னொரு வீடியோவில் பதிவிடுகிறேன். சரகலையில் தேர்ச்சி பெற்றவன் பஞ்சபூதங்களின் சக்தி அவனுள் அபரிமிதமாக குடிகொண்டிருக்கும். இதனால் அவன் ஒரு சக்தி படைத்தவனாக ஆகிறான். அவனது மனதிலும் வாக்கிலும் உடலிலும் அந்த பஞ்சபூத சக்தி நின்று வேலை செய்கிறது. எனவே சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான், சரம் தெரிந்தவனிடம் சரசமாடாதே என்று நம் முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். இது சரகலையின் மேன்மையை உணர்த்துவதாக உள்ளது. சரகலை தெரிந்தவன் என்றும் எதிலும் வெற்றி காண்பான். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பான். நாம் நினைத்தபடி காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் அக்காரியங்கள் ஏற்றவாறு சர ஓட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரியத்திற்கு தக்கபடி சர ஓட்டத்தை நாம் விருப்பப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை எப்படி மாற்றிக்கொள்வது? எப்படி எனில்,
நாம் இடது பக்கமாக சாய்ந்து படுத்திருந்தால் சற்று நேரத்தில் நம் மூச்சு காற்றானது வலது நாசியில் சூரியகலையில் ஓட ஆரம்பித்துவிடும். நாம் வலது பக்கமாக சாய்ந்து படுப்போமே ஆனால் நம் மூச்சுக்காற்று இடதுபுறமாக இடநாசி வழியே ஓட ஆரம்பித்துவிடும். இது சந்திரகலை ஓட்டம். நமது நாசியில் எந்த துவாரத்தில் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த துவாரம் இருக்கும் அந்த உடல் பக்கம் ஒரு அழுத்தம் கொடுத்தமே ஆனால் மூச்சுக்காற்று அதற்கு எதிர்பக்கமாக மாறிவிடும். இது சலனம் என்று பெயர். வலப்பக்க மூச்சு ஓடும்போது வலது பக்க கையை தரையில் ஊன்றி அழுத்தும் போது மூச்சுக்காற்று சந்திரகலையில் இயங்க ஆரம்பிக்கிறது. இடது பக்கம் கையை ஊன்றி அழுத்தும் போது வலது பக்கம் மூச்சுக்காற்று ஓட ஆரம்பிக்கிறது. இது சூரிய கலை. இப்படியாக நமது கலையை நாம் விருப்பப்படி மாற்றிக்கொள்ள முடியும். அக்காலத்தில் முனிவர்கள் கையில் ஒரு தண்டம் என்று ஒன்று இருந்தது. அந்த தண்டம் என்ன வேலை செய்யும் என்றால், அதை தன்னுடைய அக்குள் பகுதியில் வைத்து அழுத்தம் கொடுக்கும்போது மூச்சு சுவாசத்தை அந்த முனிவர்களும் மாற்றிக்கொள்வார்கள் தம் விருப்பப்படி. இப்போது வலது பக்க அக்குளில் வைத்து அந்த தண்டத்தை அழுத்துவோமானால் இடது சுவாசம் நடைபெற ஆரம்பித்துவிடும். இடது அக்குளில் வைத்து அந்த தண்டத்தை வைத்து உடலுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது வலதுபுறம் சுவாசம் நடக்க ஆரம்பித்துவிடும். சூரிய கலையில் தண்டம் என்பது இதற்கு மட்டுமல்ல, உத்ராட்சம் ஜெபிக்கும் பொழுது நீண்ட நேரம் கையை நீட்டிக்கொண்டு இருக்க முடியாது என்பதாலும் கையின் அடிப்பகுதியில் இந்த தண்டத்தை தாங்கு பொருளாக பயன்படுத்துவார்கள் முனிவர்கள். எனவே நான் சொல்லியபடி நமக்கு வேண்டியபடி வலது பக்கமோ இடது பக்க நாசியிலோ மூச்சுக்காற்றை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இப்போது நான் சொல்லும் காரியங்கள் செய்யும் போது மூச்சுக்காற்று சந்திரகலையில் இருக்குமாறு பார்த்துக் கொள்வோமே ஆனால் காரியம் அனைத்தும் ஜெயமாகிவிடும். அது என்னென்ன காரியம்? ஏரி, குளம், கிணறு போன்றவைகள் இந்த காலகட்டத்தில் வெட்டலாம். தாகம் தீர்க்கலாம். வயலில் இறங்கி நாத்து நடலாம். சிறுநீர் கழிக்கலாம். நிலம் வாங்கலாம், பதிவு செய்யலாம், கடக்கால் எடுக்கலாம், வீட்டு மனை கட்டலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், ஆடை ஆபரணங்கள் அணியலாம், சிகை அலங்காரம் செய்யலாம், தாலி வாங்க பொன் வாங்கலாம், தாலி கட்டலாம், போரிலே சென்று வெற்றியும் காணலாம், எதிரியையும் வசப்படுத்தலாம், தெய்வ வழிபாடு செய்யலாம், தேவதா பிரதிஷ்டை செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம், தூது அனுப்பலாம், மந்திரிகளை பார்க்க செல்லலாம், வித்தையை கற்கலாம். இந்த காரியங்களை சந்திரகலையில் செய்யும் பொழுது பூரண வெற்றி அடையும். இப்போது
இன்னும் சில காரியங்கள் செய்யும்போது சூரிய கலையில் மூச்சுக்காற்று ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அது வலது பக்க நாசியில் சூரிய கலையில் ஓடும் பொழுது செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள்தான். கடினமான தொழில்கள் எதையுமே செய்யலாம். போருக்கு போகலாம், மருந்து உண்ணலாம், நோயை தீர்க்கலாம், தம்பனம் செய்யலாம், பகை உண்டாக்கலாம், குரு உபதேசம் பெறலாம், சங்கீதம், நாட்டியம் போன்றவை ஆடலாம், சொற்பொழிவு செய்யலாம், சூதாடலாம். முக்கியஸ்தர்களை இந்த நேரத்தில் காணலாம். அரசு அதிகாரிகளை காணுவது மிகவும் சிறப்பு தரும். உறங்கலாம், குளிக்கலாம், மலம் கழிக்கலாம், தன் பொருளை விற்கலாம். இந்த காலகட்டத்தில் விஞ்ஞான கணிதம் செய்யலாம், ஆராய்ச்சி செய்யலாம், அரசு சம்பந்தமான பணிகளை செய்வதற்கு இந்த சூரியகலையே மிக உகந்த சரவோட்ட காலமாகும். இப்படியாக சூரியகலையில் செய்ய வேண்டிய காரியங்களை சூரியகலையிலும், சந்திரகலையில் செய்ய வேண்டிய காரியங்களை சந்திரகலையிலும் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்ததை நினைத்தபடி சாதித்துக் கொள்ளலாம். கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். அதைப்போல் கனியாகி இந்த சந்திரகலையை உங்கள் கையில் கொடுத்துள்ளேன். இதை வைத்துக்கொண்டு செயல்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மூச்சுக்காற்று வலது இடது பற்றி சொல்லிவிட்டேன். சுழுமுனையில் என்ன செய்யும்? சுழுமுனையில் வலநாசியிலும் இடநாசியிலும் சேர்ந்து 2 துவாரத்திலுமே மூச்சுக்காற்று இயங்கிக் கொண்டிருக்கும். அப்பொழுது எந்த காரியமும் செய்யக்கூடாது. தெய்வத்தை பற்றிய நினைப்பு இருக்கலாம், ஜெபம் செய்யலாம், தியானம் செய்யலாம். இதற்கே உகந்தது. சித்தர்கள் எப்பொழுதுமே தன் சுவாசத்தை சுழுமுனையில் ஓடுவது போல் அமைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இலக்கு சமாதி. அதை நோக்கி போக வேண்டுமென்றால் சதா அவர் தியானத்திலும் ஜபத்திலும் இருக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு தேவையானது சுழுமுனை சுவாச ஓட்டமே தேவை. சுவாசத்தை சுழுமுனையின் வழியாக ஓடும்பாறு பழக்கி வைத்துக் கொண்டுள்ளார்கள். அப்பொழுது சுழுமுனை ஓட்டத்தில் அவர்கள் நிசையில் ஆளும்போது சமாதி யோகத்திற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக மாறிவிடுவார்கள். தன் செயல் தன் முடிவு என்று எடுத்த காரியங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று முன்பு சொல்லிவிட்டேன். இப்பொழுது தானல்லாமல் மற்றொருவரும் தன்னுடன் தொடர்பு கொள்ளும்போது தான் நிறைத்த காரியம் மட்டும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்பதை இப்பொழுது உங்களுக்கு விவரிக்கிறேன். மூச்சுக்காற்று எந்த பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த பகுதி, அந்த பக்கம் பூரணம் என்று அழைக்கப்படுகிறது. மூச்சுக்காற்று ஓடாத மற்றொரு பகுதி சூன்யம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது வலது நாசியில் மூச்சுக்காற்று ஓடிக்கொண்டிருந்தால் இந்த பகுதி பூரணம், இந்த பகுதி சூனியம். எனவே ஒருவரை நாம் நினைத்தபடி ஆட்டி வைக்க வேண்டும் என்றால் அவரை சூனியத்தின் பக்கம் நிறுத்த வேண்டும். உதாரணமாக
நாம் நம்மிடம் பணி செய்யும் ஒரு வேலையாட்களுக்கு பணி உத்தரவு கொடுக்கிறோம் என்றால் அந்த வேலையால் தனக்கு சரவோட்டம் எந்த நாசியில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த பகுதிக்கு மாற்றான பகுதியில் அவரை நிறுத்தி பணி உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தன் பணியை சிறப்பாக செய்வார். அதைப்போல் பஞ்சாயத்து, வாக்குவாதம், தர்க்கம், வழக்கு இவற்றிலெல்லாம் தனது எதிரியவோ தர்க்கவாதியவோ சூனியத்தின் பக்கம் இருக்குமாறு அமைத்து கொண்டு செயல்படுவேயானால் அந்த காரியம் நமக்கு வெற்றியை தரும். ஒருவேளை அவர்களை அந்த சூனியத்தின் பக்கம் நிறுத்த இயலவில்லை என்றால் நாம் சரகலையின் பழக்க வழக்கத்தின்படி சூரியகலை சந்திரகலையாகவோ சந்திரகலையை சூரியகலையாகவோ மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்மை பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விரும்பிய வெற்றியை அடையலாம். இன்னும் சில செயல்களை இவ்வாறு செய்தால் மேலும் பல வெற்றிகளை நாம் அடையலாம். ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்கிறோம் என்றால் அந்த ஊருக்கு செல்ல புறப்படும் நேரம் சந்திரகலை இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். புறப்படும் பொழுது சந்திரகலையின் காலான இடது காலை முன்னே எடுத்து வைத்து செல்ல வேண்டும். அந்த ஊருக்கு நாம் இறங்கும் பொழுது, சென்று அடையும் பொழுது சூரியகலை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்வோமே ஆனால் நாம் எதற்காக அந்த ஊருக்கு சென்றோமோ அந்த காரியம் சிறப்பாக முடிவடையும். அவ்வூரிலிருந்தே திரும்பும் பொழுது இதற்கு நேர்மாறாக சூரியகலை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது புறப்பட வேண்டும், சந்திரகலை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டிற்கு வர வேண்டும். இவ்வாறு நாம் நம்மை பழக்கி வைத்துக் கொண்டால் சென்ற இடத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கும். மேலும் சந்திரகலை மேற்கு தெற்குக்கு உகந்தது. எனவே ஒரு காரியத்தின் பொருட்டு மேற்கு தெற்கு செல்லும் பொழுது சந்திரகலை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது செல்ல வேண்டும். வடக்கு கிழக்கு திசையில் ஒரு காரியத்தை செய்ய நாம் போகும் பொழுது சூரியகலை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியம் ஜெயமாகும். இல்லை என்றால் வீண் வாக்குவாதங்களும் துன்பங்களும் நடக்கும். நமக்கு விருப்பமானதை நினைத்து கொண்டு மூச்சை உள்வாங்கினால் அந்த செயல் ஈடேறும். அதாவது அந்த விருப்பமான செயல் சிறப்பாக நடக்கும். விருப்பம் இல்லாத சில செயல்களை மூச்சுக்காற்று வெளிவிடும்போது நினைக்க வேண்டும். அப்போது தேவையில்லாத விஷயங்கள் நம்மை விட்டு வெளியேறிவிடும். உதாரணமாக காமம், கோபம், நோய் போன்றவற்றை மூச்சுக்காற்று வெளியேறும்போது நினைப்போமே ஆனால் அதனால் வரக்கூடிய தொல்லைகள் நமக்கு இராது. எனவே இந்த சரகலையின் மூச்சு ஓட்டத்தை நாம் பழக்கிக்கொண்டு காரியங்களுக்கு ஏற்றவாறு மூச்சுக்கலையை மூச்சு ஓட்டத்தை மாற்றி அமைத்து அன்பர்கள் அனைவரும் பயன்பெற்று வாழ்வில் மேன்மையடைய வேண்டுமாய் நான் மேலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது ஆன்மீக அன்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.